ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு 4 வீடியோ வந்துட்டு சைனாவை பற்றி தான் நிறையவே பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இந்தியாவோட பார்டர் இஷ்யூலேருந்து ஆரம்பிச்சு ஹாங்காங் ப்ராடக்ட் எதனால் நடந்துச்சுன்னு பார்த்தோம். அப்புறம் மேரிடைம் சில்க் ரோட்னா என்னென்னு பார்த்தோம். சவுத் சைனா சீல வந்து எப்படி அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தோம். எப்படி டெப் ட்ராப்பில் வந்துட்டு எல்லா கண்ட்ரிஸையும் அவங்க போடுறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்படி வந்து இன்னும் சைனாவை போட்டு ரொம்ப அலசணுமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் வந்துட்டு இந்த நியூஸ் வந்தது. இந்தியாவோட பார்டர் இஷ்யூ வந்து ரிசால்வ் ஆகிட்டு இருக்கு. 2 பக்கமும் வந்து ட்ரூப்ஸை வந்து வித்ட்ரா பண்ணிட்டு இருக்காங்க. சைனா ட்ரூப்ஸ் வந்து 2 கிலோமீட்டர் வந்து உள்ளே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ தான் வந்து இந்த மேப் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி மேப் பார்க்குறப்ப தான் வந்து அக்ஷய் சீன் அப்படின்ற ஏரியாவை பற்றி பார்த்தேன். இதனோட அது அப்படின்னு பார்க்குறப்ப தான் வந்துட்டு இப்போ இந்த மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது இந்தியாவோட மேப் தானே. இப்போ கூகுளில் பார்த்தோம்னா இந்தியாவோட வெர்ஷன் படி இது தெரியும், பாகிஸ்தானோட வெர்ஷன் படி இப்படி தெரியும். ஸோ அதே மாதிரி இந்தியா சைனா பார்டர் பார்த்தீங்கன்னா இந்தியா வெர்ஷன் வந்து இது வந்து சைனாவோட வெர்ஷன். ஸோ இப்படி வேறு வேறு மேப்ஸ் பார்க்குறப்ப தான் வந்து இந்த பார்டர் எப்படிலாம் மாற்றி வச்சிருக்காங்க அப்படின்னு நான் கவனிச்சிட்டே இருந்தேன். அப்போ தான் நடுவில் ஒரு ரீஜனை பார்த்தேன், டிபெட்னு போட்டுருந்துச்சு. இவன் யாரா அவன் அட்டானமஸ் ரீஜன் தானே, இவன் எதுவுமே பண்ணாமல் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறானே நான் அவனை பற்றி தேட ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சிது. அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிபெட்டோட ஹிஸ்ட்ரி என்னென்னு பார்க்க போகிறோம். இந்தியா, டிபெட் அண்ட் சைனா இவங்க 3 பேருக்குள்ள தொடர்பு என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்தியா வந்து சைனாக்கு ஃபேவராக 2 விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு நம்ம பார்க்கலாம். அதை எப்படி அட்வான்டேஜ் எடுத்துட்டு சைனா எப்படி நம்ம பேக் ஸ்டாப் பண்ணாங்க இதையும் பார்க்கலாம். எதனால் டிபெட் வந்து ஒரு முக்கியமான ஸ்பாட், அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எதனால் சைனா வந்து இவ்வளோ துடிக்கிறான் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை அப்படி ஃபுல் கண்ட்ரோல் அவனுக்கு போயிடுச்சுன்னா இந்தியாவுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றதையும் பார்க்கலாம். கடைசியாக வந்துட்டு இந்தியா சைனா பார்டருக்கு வந்துட்டு பர்மனெண்ட்டாக ஏதாவது சொல்யூஷன் இருக்கா. ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ டிபெட்டோட ஹிஸ்ட்ரி பார்த்தோம்னா 680 வந்து கேம்போன்ற மன்ன ஆண்டு வந்துட்டு இருந்தான். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா மேரேஜ், கான்குவஸ்ட் இது மூலமாக வந்துட்டு அவன் எம்பையரை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கான். ஓரளவுக்கு பெருசாகவே போயிடுச்சு. 780 எவ்வளோ தூரம் இருந்தது அப்படின்னா ஒரு 4 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு வந்துட்டு அவ்வளோ பெருசாகிடுச்சு. உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி சொன்னால் இப்போ இந்தியா இருக்குல்ல, இந்தியா பாகிஸ்தான் 2 பேரையும் சேர்த்து வச்சா எவ்வளோ பெரிய லேண்ட்மார்க்ஸ் கிடைக்குமோ அந்த அளவுக்கு வந்து டிபெட்டின் எம்பையர் வந்து பெருசாக தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் சைனா இன்வெர்ட் பண்ணுறாங்க. டிபெட்லேருந்து நிறைய ரீஜனை பிடிங்கி வச்சுக்கிறாங்க. அப்படி இப்படின்னு குறைஞ்சி டிபெட் கடைசியாக என்ன ஒரு 3 ரீஜன் தான் இருக்குது. ஆம்டோ, காம் அண்ட் உட்சங் இப்படி 3 ரீஜனாக தான் இருக்குது. இதில் ஆம்டோ அண்ட் காம் வந்து சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸும் வந்து பார்ட் ஆஃப் சைனாவே கம்ப்ளீட்டாக மாறிட்டாங்க. ஆனால் இந்த உட்சங் இருக்காங்கல்ல, இவங்க வந்து நாங்கள் மாற மாட்டோம், எங்களுக்கு வந்து ஃப்ரீ டிபெட் வேணும் அப்படின்றது தான் அவங்களோட போராட்டமாகவே இருந்துருக்கு. எனக்கு வந்து இண்டிபெண்டண்டாக நான் இருக்கணும் அப்படின்றது அவங்களோட குறிக்கோள். ஸோ இந்த ரீஜன் எங்கே இருக்குன்னா கரெக்டாக நார்த் பார்டரில் இருக்குது. நேபாளுக்கு கொஞ்சம் மேலே இருக்காங்க. இவங்களோட லாங்குவேஜ் வந்து டிபேட்டியன் தான். இவங்க ரேஸும் வந்து டிபேட்டியன் தான். ஹேண்ட் சைனீஸ் கிடையாது, அதாவது ரெகுலர் சைனா மக்கள் கிடையாது. இவங்க வந்து டிபேட்டியன் ரேஸ் தான். ஸோ ஒரு தனி எம்பையராக தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் 13th century பார்த்தீங்கன்னா சைனா, மாங்கோல்ஸ் இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நிறையவே இருந்திருக்கு. அவங்க எம்பையருக்குள்ளே இவங்க வந்துட்டாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சைனா என்ன சொல்கிறான் அப்படின்னா டிபெட் வந்து என்னோட தான் அப்படின்ற அவன் வைக்கிற வாதத்துக்கான பேஸே வந்து இந்த மாதிரி 13th century டிபெட் வந்து சைனா கீழே இருந்ததை வச்சு தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 1950 வரைக்கும் இருக்கிற மேப் பார்த்தீங்கன்னா டிபெட் வந்து சைனாவோட சேராமல் தனியாக இருக்கிற மாதிரி தான் அதில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து கம்யூனிஸ்ட் ரெவல்யூஷன் வருது. அது 1950s அப்புறம் வருது. அப்போ என்ன பண்ணுறாங்க, சுற்றி இருக்க பார்டரில் இருக்க பகுதியெல்லாம் வந்து அவங்க சேர்த்துக்க பார்க்குறாங்க, இன்வெர்ட் பண்ணி சேர்த்துக்க பார்க்குறாங்க. அப்படி வந்து டிபெட்டில் வந்துட்டு இவங்க சேர்த்துக்கிறாங்க. அப்போ வந்து இந்த 17 பாயிண்ட் அக்ரிமெண்ட் அப்படின்னு வந்து டிபெட்டும் சைனாவும் ஒன்று பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்படி 2 வெவ்வேறு ரீஜன் வந்து ஒன்றா சேருது. இதில் வந்து டிபெட் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வந்து கடவுள் பக்தி உள்ளவங்க, புத்திசம் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த பக்கம் சைனா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஏத்திஸ்ட், அவங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் செட் ஆகாது. ஸோ ஆன்டி ரிலீஜியஸ் சட்டத்தால் வந்து டிபெட் வந்து பயங்கரமாக பாதிக்கப்படுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து 6000 மானஸ்ட்ரீஸ் வரைக்கும் வந்து சைனா வந்து அழிச்சிருக்கு. 1.2 மில்லியன்ஸ் ஆஃப் டிபெட்டியன்ஸ் வந்து கொலையும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஜெனோசைடே பண்ணியிருக்காங்க. ஸோ 1959 வந்து பெரிய ரிவால்ட்டாக மாறிடுது, ஒரு பெரிய போராட்டமே வெடிக்குது. அப்போ தான் வந்து தலை லாமா வந்துட்டு டிபெட்லேருந்து தப்பிச்சு இந்தியாவுக்கு வராரு, இந்தியாவும் அடைக்கலம் தருது. ஸோ இதே 1959 வரைக்கும் இந்தியா சைனா இவங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து சைனாக்கு ஃபேவராக நிறையா பண்ணுறாங்க. ஏன்னா பக்கத்து நாடு தானே, ஸோ நட்பு பாராட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்டாகவே இருந்துக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஃபேவராகவே பண்ணுறாங்க. 1954 வந்து ஸ்டேட்மெண்ட்டே விடுறாங்க, டிபெட் வந்து பார்ட் ஆஃப் சைனா தான் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு ஒரு கண்ட்ரியாக வந்து அதை ரெகனைஸ் பண்ணுறதே இந்தியா தான். டிபெட் வந்து சைனாவோட பகுதி தான் அப்படின்னு ரெகனைஸ் பண்ணுறது இந்தியா தான். ஸோ அப்போ இருந்த பிஎம் வந்து நேரு தான். அவர் வந்து சைனாவோட ரிலேஷன்ஷிப்பை வந்து நல்லா ஒரு அளவுக்கு கொண்டு போகணும் அப்படின்றக்காக வந்து ஹிந்தி சீனி பாய் பாய் அப்படின்ற ஸ்லோகன்லாம் வேறு சொல்கிறாரு. ஸோ எப்படியாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பில்ட் பண்ணிடணும் அப்படின்றது தான் இந்தியாவோட மைண்ட் செட்டாகவே இருந்துட்டு இருக்குது. ஸோ இப்படி ப்ரமோட் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் தான். சைனா வந்து அந்த மைண்ட் செட்லேயே கிடையாது. ஸோ நமக்கு இவ்வளோ ஃபேவராக அவன் பண்ணுறான்ல, அவங்ககிட்ட நம்மளும் கொஞ்சம் வந்து நட்பாகவே இருக்கலாம்னு யோசிக்கவே இல்லை. எப்படியாவது எக்ஸ்பெண்ட் பண்ணுன்றது மட்டும்தான் அவங்க மைண்டில் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு பாயிண்ட்ல என்ன சொல்கிறாங்கன்னா என்டையர் ஹிமாலயன் ரீஜனே வந்துட்டு எங்களோட தான், ஈவன் ஜம்மு காஷ்மீரே வந்து எங்களோட தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால கான்ஃப்ளிக்ட் வருது. அப்போ தான் வந்து இந்த பாஞ்சில் ஆர் 5 பிரின்சிபல்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்றத வந்து இந்தியாவும் சைனாவும் போட்டுக்கிறாங்க. அந்த 5 பிரின்சிபல்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னா என்னன்னா, மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர்ஸ் டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி அண்ட் சோவரனிட்டி, மியூச்சுவல் நான் அக்ரெஷன், மியூச்சுவல் நான் இன்டர்ஃபரன்ஸ் இன் ஈச் அதர்ஸ் இன்டர்னல் அஃபேர்ஸ்,
ஈக்குவாலிட்டி அண்ட் மியூச்சுவல் பெனிஃபிட் அண்ட் பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ இப்படி 5 பிரின்சிபல் வச்சு இந்தியாவும் சைனாவும் வந்து அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. ஸோ 1954 நேரு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இந்த மெக்மோகன் லைன்லாம் இல்லாமல் ஒரு பார்டர் ரிவைஸ் பண்ணி ஒரு மேப் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படி இந்தியாவும் சைனாவும் சொல்கிறாங்க. ஸோ இந்தியா ஒரு வெர்ஷன் ரிலீஸ் பண்ணுறான், சைனாவும் ஒரு வெர்ஷன் ரிலீஸ் பண்ணுறான். அது என்னன்னா, அருணாச்சல் பிரதேஷும் அக்ஷய் சின்னும் வந்துட்டு அவனோடது அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ணுறான். இதை பார்த்துட்டு நேரடி என்னடா இது இப்படி ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவன் வந்து ஏதோ தப்பு நடந்துருச்சு அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக சொல்கிறானுங்க. ஸோ என்னதான் இந்தியா வந்து ரொம்ப அமைதியாக சாதுவாகவே இருந்து பீஸ்ஃபுல்லாகவே இருக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் வந்துட்டு நட்பு நாடாக பார்த்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்துகிட்டே இருந்தாலும் சைனா அப்படி வந்து பார்க்கவே இல்லை. இந்தியா பண்ணுற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வந்து அவங்க அட்வான்டேஜாக தான் எடுத்துக்கிறாங்க. எப்படின்னா, ஸோ பயந்துட்டான் போல இருக்குது, அதனால தான் நம்மகிட்ட வந்து என்ன சொன்னாலுமே வந்துட்டு எதாக இருந்தாலும் பேச்சுவார்த்தை தான் பண்ணுறானே அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த டைமில் தான் நேரு என்ன பண்ணுறாரு, 1958 வந்து அக்ஷய் சின் வந்து இந்தியாவோட பகுதி தான் அப்படின்னு அஃபிஷியலாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ இந்த டைமில் தான் டிபெட்டில் வந்துட்டு அந்த முன்னாடி சொல்லிட்டு இருந்த அந்த ரிவால்ட் நடந்துருக்கு, அந்த மிகப்பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி அங்கே பிரச்சனை பெருசாக போயிட்டு இருக்கப்போ யூஎஸ் வந்து இந்தியா என்ன சொல்கிறாங்க, தலாய் லாமாவை மட்டும் நீ இந்தியாவுக்குள்ளே வர வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. நேரும் சரின்னு சொல்லிடுறாரு. சிஏஏ வந்து எஸ்கார்ட் பண்ணி தலாய் லாமா இந்தியா கூட்டு வந்துடுறாங்க. சைனா என்ன சொல்கிறான் அப்படின்னா, சிஏஏ வந்துட்டு இந்தியாவோட பார்டரில் வந்துட்டு நிறைய கொரில்லா பேசஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு பிளேம் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஃபஸ்ட்டு ஒரு கான்ஃப்ளிக்ட் வெடிக்குது. அது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட மேலோட்டமாக இருந்துட்டு இருந்த சைனா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்தியா வந்து ஒரு எனிமையாகவே பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீ அக்ஷய் சின் எனக்கு கொடுத்துரு, அருணாச்சல் பிரதேஷ் நான் உனக்கு தந்துடுறேன் அப்படின்றதையும் சைனா சொல்கிறான். அப்போ என்ன நேரு என்ன சொல்கிறாருன்னா, டே ரெண்டுமே உன் பகுதி கிடையாது, ரெண்டுமே லீகலாக உனக்கு கிடையாது, ஸோ நீ சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது. நேரு வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. 1962 இந்த ஃபுல் ஸ்கேல் வார் வரதுக்கு முன்னாடி வந்துட்டு சின்ன சின்ன பார்டர் இஷ்யூஸ்லாம் நடந்துகிட்டே தான் இருக்குது. அப்பப்போ சண்டை போட்டுக்கிறாங்க, சுட்டுக்கிறாங்க, இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இந்தியாவோட பிலீஃப் என்னன்னா, கண்டிப்பாக சைனா நம்ம மேலே வார் கொடுக்க மாட்டான் அப்படின்ற தாட்டில் தான் இருக்காங்க. ஸோ பெருசாக ஒன்றும் ட்ரூப்ஸ் வந்து அங்கே பார்டர்லேருந்து நிறுத்தி வைக்கல. ஆனால் சைனா இதை அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் ட்ரூப்ஸ் எல்லாருமே இறக்கிடுறான். ஃபுல்லாக இறக்கிட்டு இந்தியாவோட சப்ளைஸை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கட் பண்ணுறான். டெலிஃபோன் லைன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணுறான். ஸோ மிலிட்ரியிலேருந்து சப்ளைஸ் எதுவுமே போகாது. ஸோ இந்தியா செம்ம அடி வாங்கிறாங்க. 1962 வாரில் வந்து செம்ம அடி வாங்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயமும் இருக்குது. இவங்க இப்படி அடி வாங்கினதுனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவை வந்து மாடர்னைஸ் பண்ணணும், இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் கிரியேட் பண்ணணும் அண்ட் மிலிட்ரி பட்ஜெட்ஸில் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து இந்தியாவுக்கு அப்போ தான் கிடைக்கும். ஸோ வாரில் செம்ம அடி வாங்கிட்டாலும் அதுலேருந்து கிடைச்ச லெசனால இந்தியா வந்து ஓரளவுக்கு வந்து நல்ல ஸ்டெப் எடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது ஒரு ப்ளஸ் தான் நமக்கு. ஸோ இப்படி தான் ரெண்டு கண்ட்ரீஸ்க்குள்ள பிரச்சனை வந்துட்டு இருக்குது. ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நேரு வந்து டிபெட்டை வந்து விட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படா விட்டு கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா, பிரிட்டிஷ் ரூல் முடியுது. அப்போ வந்து டிபெட்டோட ஃபுல் ரைட்ஸ், அதாவது டிபெட் ஆள்ற ஃபுல் ரைட்ஸ் வந்து இந்தியாவுக்கு தான் வருது. ஆனால் சைனாவோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்றதுனால நேரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டிபெட்டை வந்து விட்டு கொடுத்துட்றாரு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைனா வந்து நம்ம மேலே வார்லாம் பண்ணிடுறாங்கல்ல, அப்போ தான் வந்துட்டு சைனா வந்து இந்தியாவை பேக் ஸ்டாப் பண்ணிடுச்சு அப்படின்னு வீரவசனம்லாம் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒருவேளை அந்த மாதிரி பண்ணியிருந்தால் அது நம்ம பண்ண ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். அடுத்தது பார்த்தோம்னா 2003 வரைக்கும் டிபெட் இஸ் அ பார்ட் ஆஃப் சைனா அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து பிஎம் வாஜ்பாய் என்ன பண்ணுறாருன்னா, டிபெட்டின் அட்டானமஸ் ரீஜன் இஸ் அ டெரிட்டரியல் பார்ட் ஆஃப் சைனா அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டாரு. ஃபஸ்ட்டு டிபெட் வந்து சைனாவோடது கிடையாது, அது வந்து ஒரு தனி கண்ட்ரியாக தான் இருந்தது. அதை இன்வைட் பண்ணி இவங்க சேர்த்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து டிபெட் வந்து சைனாவோட நிலப்பகுதியை சேர்ந்ததுன்னு சொல்கிறது வந்து அதோட ஒரு பெரிய தப்பு. அதான் அந்த டெரிட்டரியல் பார்ட் ஆஃப் சைனா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கவே கூடாது. ஸோ அது ரெண்டாவது மிஸ்டேக். ஸோ இப்படி ரெண்டு காஸ்ட்லி மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டோம். அதனால தான் நமக்கு இப்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஓகே, எதனால் வந்து டிபெட் வந்து ஒரு முக்கியமான ஸ்பாட் அப்படின்னு நான் சொல்லணும்னா, டிபெட் வந்து ஒரு பில்கிரிமேஜ் சைட்டு. நமக்கு வந்து மவுண்ட் கைலாஷ் வந்து அங்கே தான் இருக்குது. ஸோ அது ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம். ரெண்டாவது பார்த்தோம்னா, நம்மளோட மேஜர் ரிவர் பிரம்மபுத்திரா, இந்துஸ், இதோட சோர்ஸ் வந்து டிபெட்டில் தான் ஆரம்பிக்குது. ஸோ இது ரெண்டு இல்லாமல் இன்னும் 3 ரிவர்ஸ் வந்து டிபெட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி 5 மேஜர் ரிவர்ஸ் வந்து டிபெட்லேருந்து வருது. அதுலேருந்து 10 கண்ட்ரிஸ் வந்து பெனிஃபிட் ஆகுது. அதனால தான் வந்து டிபெட் என்ன சொல்கிறாங்கன்னா, வாட்டர் டவர் ஆஃப் ஏஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி சைனா இதில் வந்து ஏகப்பட்ட டேம்ஸ் கட்டிட்டான். இந்த ரிவர்ஸ்லாம் வந்து ஏகப்பட்ட டேம்ஸ் கட்டிட்டான், இன்னும் கட்டிட்டு தான் இருக்காங்க. ஒருவேளை முழுக்க இது வந்து சைனாவோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சுன்னா, இந்தியாவுக்கு இன்னொரு ஆப்பு வைக்கணும் அப்படின்னு சைனா நினைச்சானா, இதை கண்ட்ரோல் பண்ணாலே போதும், அந்த வாட்டர் சோர்ஸை கண்ட்ரோல் பண்ணாலே போதும், இன்னொரு ஆப்பு ரெடி தான் நமக்கு. அண்ட் மூணாவது பார்த்தோம்னா, மினரல் டெபாசிட்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. கிட்டத்தட்ட வந்து $128 பில்லியன் அளவுக்கு வந்துட்டு இங்கே வந்து மினரல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மினரல்ஸ்னு பார்த்தோம்னா, காப்பரு, ஜிங்க்கு அண்ட் லெட். ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான மினரல்ஸ் தான் இது. சைனாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும், அது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கண்ட்ரி. ஸோ டிபெட் இருந்தாலே அவனுக்கு போதும், வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ இந்த மூணுமே பார்த்தா கண்டிப்பாக வந்து டிபெட் வந்து ஒரு முக்கியமான ஸ்பாட்னு தான் சொல்லணும். ஸோ ஓகே, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பார்டர் இஷ்யூ எதுவும் வராமல் பர்மனெண்ட்டாக ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தா, டிபெட்டோட பிரசிடென்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்தியாவும் டிபெட்டும் வந்துட்டு பல ஆயிரம் வருஷமாக வந்து பார்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்தியா டிபெட்னு இருந்த பார்டர் எப்போ இந்தியா சைனான்னு மாறிச்சோ அப்போ தான் இவ்வளோ பிரச்சனையும் ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு கோர் ப்ராப்ளம் யார் அப்படின்னு பார்த்தா டிபெட் இஷ்யூ தான். ஸோ டிபெட்டை வந்துட்டு நீங்கள் மிலிட்ரியெல்லாம் வித்ட்ரா பண்ணிவிட்டு இது வந்து ஒரு ஜோன் ஆஃப் பீஸ் அப்படின்னு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, இந்தியாவோட மிலிட்ரி பட்ஜெட்டில் $60 பில்லியன் வரைக்கும் வந்து கம்மியாகும். ஸோ
உங்களுக்கும் பார்டர் பிரச்சனை எதுவும் இருக்காது. ஸோ இது நடக்கிறதுக்கு இந்தியாவும் கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? இந்தியா சைனா பார்டர் இஷ்யூன்னு சொல்லாமல் இந்தியா டிபெட் பார்டர் இஷ்யூ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டிபெட் வந்துட்டு ஒரு அட்டானமஸ் ரீஜன் தான், சைனீஸோட கவர்னன்ஸ் கீழே அது வரது கிடையாது. ஸோ அதனால அப்படி நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்தா இந்தியாவோட அஃபிஷியல் மேப்பில் ஹிமாலயாஸ் நார்த்தில் இருக்க பகுதியை வந்து டிபெட்னே மார்க் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணாதான் வந்து இந்த மறந்து போன டிபெட் சைனா இஷ்யூ வந்து திரும்ப பேசப்படும். அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு யூஎஸ் இல்லைனா யுனைடெட் நேஷன் இவங்களெல்லாம் கூப்பிடலாம். ஸோ இப்படி மிலிட்ரி யூஸ் பண்ணாமல் இன்டைரக்டாக சைனா மேலே ப்ரெஷர் பண்ணி ரிசால்வ் பண்ணால் தான் இந்த பார்டர் இஷ்யூ சால்வ் ஆகும். ஸோ இதுதான் நான் பார்த்த விஷயங்கள். அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இது என்னோட ஒப்பீனியன் தான், இது என்னோட கருத்து தான். உங்களோட வியூ என்ன? எப்படி இந்தியா இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறையா சைனாவை பற்றி நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக நம்ம பேசி தான் ஆகணும். ஏன்னா அது பக்கத்து நாடு தான், இருந்தாலும் நமக்கு நட்பு நாடு கிடையாது. நம்ம மேலே இன்டைரக்டாக அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோ உங்களை நான் பார்க்குறேன். Until then, you all be safe, take care, stay home, save lives, bye.